எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் SR1. இன்றைக்கி நான் ரேஸ் கோர்ஸ் போயிருந்தேன். ரேஸ் கோர்ஸ் என்னென்னா, இந்த ரேஸ் கோர்ஸில் என்னடா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த ரேஸ் கோர்ஸ் தான் என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. டேர்னிங் பாயிண்ட்னா அதனால தான் நிறைய விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு பிஸ்னஸ் ஐடியாங்கிறது சின்ன வயசில் இருந்தது. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருந்தது. இப்போ நான் பிஸ்னஸ்லாம் நான் ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணி பெரிய பீக்லாம் ஆகலை. ஐ எம் ஸ்டில் ட்ரையிங். ஐ எம் நாட் சக்ஸஸ், ஐ எம் நாட் டூயிங், ப்ளஸ் ஐ எம் ட்ரையிங். நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற கான்செப்டில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இடம் கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸுங்கிற இடத்துல தான் நான் பண்ணேன். ஸோ அங்கே நடக்காத நடை இல்லை, அணையாத அலைச்சல் இல்லை, ஏகப்பட்ட இடத்துக்கு நடந்து ஏகப்பட்ட அலைச்சல் அலைஞ்சு டைமுக்கு தூங்காமல் டைமுக்கு சாப்பிடாமல் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அது நமக்கு செட் ஆகலை. அந்த பிஸ்னஸ் இன்னும் இருக்குது, பட் அது நான் இல்லை. நான் தெரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் டாபிக் பற்றி பேசுகிறேன், பிஸ்னஸ் பண்ண ஒரு ஐடியானா எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது அந்த ஒரு விஷயம். ஏன்னா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். பெருசாக நான் ஏர்ன்லாம் பண்ணலை, பட் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் லைஃப்பில் இந்த வீடியோ பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு வீடியோ பார்க்குறவங்க இருப்பாங்கன்னா அதில் நிறைய பேர் கற்றுக்கிட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணவங்க தான் இருப்பாங்க. சம்திங் ஒரு ப்ரெஷர்னால் வேறு ஒர்க் போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த மோட்டிவ், அந்த ஆசைங்கிறது எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது பிடிச்சி பண்ணுறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ பிடிக்காமல் டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறோம், ஒர்க் போகிறோம், திருப்பி நம்ம வீட்டுக்கு வரோம், இதே ரொட்டீன் ஆகுதுன்னா நம்ம மேட்ரிக்ஸில் மாட்டிட்டுக்கோன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது, நம்ம எவ்வளோ இன்கம் பண்ணாலும் நம்ம கையில் இருக்கவே இருக்காது. இன்க்ளூடிங் அந்த ப்ராப்ளம் எனக்கே இருக்குது. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. ரெண்டாவது, ஒரு டைம் டேபிள் போட்டு ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். அந்த மாதிரி லைஃப் நடக்குதுன்னு பாருங்கள். பிஸ்னஸ் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம், அது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணலாம், இல்லை பிடிச்ச ஒர்க் மாதிரி ட்ராக்கை நீங்களே சூஸ் பண்ணி அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே ஸ்கூல், காலேஜ் ஒர்க் ஆகட்டும், ஸ்கூல் நல்லா மார்க் எடுக்கணும், காலேஜ் அரியர் இல்லாமல் பாஸ் ஆகணும், ஒர்க் நல்ல ஒரு வேலை செய்யணும், நல்ல சேலரி இன்கம் பண்ணணும், இதெல்லாம் ஓகே. பட் இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டோம். ஸோ என்ன கற்றுக்கிறீங்கிறது மெயின். ஸ்கூல், காலேஜ், ஒர்க், இந்த 3 விஷயத்துலையும் நம்ம என்ன கற்றுக்குறோம், அது எப்படி லைஃப்பை ஸ்கேலபிளாக மாற்றுறோம், எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த மோட்டிவ் இருந்தாலே ஏதோ ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்ப்போம் யாருக்கெல்லாம் அந்த டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது பட் டேர்ன் ஆகி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோன்னா கிடையாது, ஒரு தூண்டுதலாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய பேருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கும். இந்த டேர்னிங் பாயிண்ட் யாராக்கெல்லாம் நடந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.